குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 வியாழக்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிவு நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பியிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மற்றும் லத்தி அப்படின்ற 2 டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் 1 வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் கம்ப்ளீட் பண்ணி பேட்ச் 2 வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இதற்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் முதல் தேர்வு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போயிட்டுருக்கு. விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டச் பண்ணி வியூ பண்ணி படித்து பாருங்கள். படித்து பார்த்து விருப்பம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அதேமாதிரி இந்தியன் டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2500 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன அப்படின்னா கடந்த காவலர் தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா காவலர் வாய்ப்பை தவறவிட்ட மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டண சலுகை கட்டாயம் உண்டு. தாராளமாக நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லத்தி டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகள் நடைபெறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கட்டண சலுகை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் உண்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா கடந்த காவலர் தேர்வுகளில் ஓவரால் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அந்த சான்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து கட்டண சலுகையை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்க முடியும். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலில் படித்து பார்த்துட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எந்த நம்பருக்கு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரே கட்டமாக நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 65% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தெரிய தேவையில்ல. முதல்வர் பதவி இருக்கும்போது தான் நமக்கு வந்து அடுத்த கொஸ்டின் தேவைப்படும். அடுத்து பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ் முற்றம் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 37,592 அரசு பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா மகிழ் முற்றம் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த மகிழ் முற்றம் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தனியாக கையேடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை வந்து குழுவாக பிரித்து அவங்களோட தலைமை பண்பை உயர்த்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா உலக குழந்தைகள் தினமான நவம்பர் 20ஆம் தேதி மாணவர்களுக்கான அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. அடுத்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு தர வளாக சான்றிதழ் வந்து வழங்கியிருக்காங்க. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா உணவு தர பாதுகாப்பு வளாகத்துக்கான ஈட் ரைட் கேம்பஸ் அப்படின்ற சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை எந்த அரசு மருத்துவமனைக்கும் இந்த அங்கீகாரம் வழங்கப்படல. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அங்கே ஆய்வு செய்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு தர மதிப்பீடு அடிப்படையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்படும் இந்த சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையுடைய முதல்வரான டாக்டர் தேரணி ராஜன் வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொண்டிருக்குது. ஓகேங்களா? அடுத்து உலகளாவிய ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் 8ஆம் தேதி நடைபெற்ற உச்சி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்புமிக்க உலகளாவிய நிலைத்த தன்மை விருது 2024 வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறாங்க. மெட்ரோ ரயில் கட்டுமானத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமானது இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சேர்க்கை வந்து இப்போயே தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2025-26ஆம் ஆண்டுக்கான இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்துடைய மாணவர் சேர்க்கை வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் சேர்க்கை விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா இணையதளம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். இதற்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் இறுதியில் நடைபெறும். +2 தேர்வு மற்றும் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% கட்டண விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவச கல்வியும் ப்ளஸ் ரூபாய் 5 கோடி வரையான நிதியுதவியும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க தாராளமாக இப்போயே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டை போய் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து கனவு இல்லம் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு 3500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? கலைஞருடைய கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டில் 1 லட்சம் புதிய காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு 3,500,000 வீதம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3500 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து
மத்திய அரசு ஜிஎஸ்டியை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. மத்திய அரசு மாபெரும் சாதனையாக ஒரு அறிவிப்பை வந்து ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. அதை நம்மளும் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டோம். இது ஆண்டுதோறும் வெளியிடப்படுவது தான். 2024 அக்டோபர் மாதத்தில் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வரி வசூல் வந்து பார்த்திங்கன்னா 1,87,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசூலாகியுள்ளது. இது 8.9% வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும். 2017 வந்து பார்த்திங்கன்னா புதிய மறைமுக வரி அறிமுகப்படுத்துவது. அது ஜிஎஸ்டி வந்து 2017 தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரின்னு அழைக்கப்படுது. இது ஒரு மறைமுக வரி. ஓகேங்களா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க சிம்பிளாக. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள மத்திய மாநில அரசுகளால் விதிக்கப்படும் பல்வேறு வரிகளுக்கு பதிலாக ஒற்றை வரியாக தான் இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அப்படி பேராக இருக்கும். அதுவும் இல்லாமல் மதிப்பு கூட்டு வரி, சேவை வரி, கலால் வரி போன்றவை வந்து பார்த்திங்கன்னா போன்ற மத்திய மாநில அரசுகள் விதிக்கப்படும் மறைமுக வரிகளில் பெரும்பாலானவற்றை உள்ளடக்கியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே வரி. ஓகேங்களா, நிறைய வரிகளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு ஒரே வரியாக மாற்றினது தான் இந்த வரி. இந்த சரக்கு மற்றும் சேவை வரியானது ஜிஎஸ்டி குழு மற்றும் அதன் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் தான் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, 2017 ஜூலை 1 நள்ளிரவு தான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக சரக்கு மற்றும் சேவை வரி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2017 ஜூலை 1. அடுத்து மணிப்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகுமார் வந்து நியமனம் செய்யப்பட்டு விட்டார். ஓகே, நம்ம நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்தியா மற்றும் கயானா இடையே வந்து பார்த்திங்கன்னா 10 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. நைஜீரியா, பிரேசில் தொடர்ந்து 3 நாள் பயணமாக வந்து பார்த்திங்கன்னா இறுதிக்கட்டமாக கயானா வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு அதிபர் முகமது இர்ஃபான் அலி அவர் வந்து பார்த்திங்கன்னா உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காரு. அவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 நாடுகளிலேயே 10 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் கயானா, ஜமைக்கா, பஹாமஸ் உள்ளிட்ட 10 உறுப்பு நாடுகள் இடம்பெற்றுள்ள கரீபியன் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கூட்டமைப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 2வது கட்ட உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு கொள்கைகள் வகுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்தின் முதற்கட்டமாக நைஜீரியாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி போயிருக்கிறாரு. 17 ஆண்டுகளுக்கு பிறகு நைஜீரியா செல்லும் இந்திய பிரதமராகவும் அவர் வந்து போற்ற போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டின் 2வது உயரிய விருதான கிராண்ட் காமன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அப்படின்ற விருது வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நம்ம நேற்றே பார்த்தோம், நம்ம சேனல்லையும் ஷேர் பண்ணியிருந்தோம். அடுத்து நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் நிலத்தடி நீர் பயன்பாட்டுக்காக அனுமதி விண்ணப்பங்களை வந்து நிர்வகிப்பதற்காக மையப்படுத்தப்பட்ட அதாவது புகி நீர் அப்படின்ற நிலத்தடி நீர் புகி நீர் அப்படின்னா நிலத்தடி நீர்னு அர்த்தம். இணையதளத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. தில்லியில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற இந்திய நீர் வாரம் 2024 மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகி நீர் இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா புகி நீர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிலத்தடி நீர் மேலாண்மைக்கு மத்திய அரசின் புதிய இணையதளமாக இருக்குது. ஓகேங்களா, புகி நீர் அப்படின்னா நிலத்தடி நீர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து முக்கியமானது நம்ம வந்து பிரசார் பாரதியின் புதிய ஓடிடி வேவ்ஸ் அப்படின்ற ஓடிடியை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்திய அரசின் ஒலிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதியோடைய புதிய ஓடிடி சேனல் வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வேவ்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய ஓடிடி சேனல். அடுத்து மகளிருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இறுதி ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கு. நடப்பு சாம்பியன் போட்டியிலிருந்து கலந்து கொண்ட இந்தியா தற்போது 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா வாகை சூடியிருக்கு. இதுக்கு முன்னாடி 2016, 2023 ஆண்டுகளில் சாம்பியன் ஆனது. தற்போது தென்கொரியாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 முறை சாம்பியன். இது வந்து பார்த்திங்கன்னா 8வது ஆட்டம். இது தொடர்ந்து 8 ஆட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியா தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுபடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றியை தொடர்ந்து இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை சமன் செஞ்சுருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக ஜப்பான் வந்து 2 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. வரலாற்று நாயகன் வந்து விடைபெற்றிருக்கிறாரு. யாருன்னா டென்னிஸ் உலகில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் ஸ்பெயினை சேர்ந்த ரஃபேல் நடால். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கடைசி ஆட்டத்தை தன்னுடைய சொந்த மண்ணில் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா டேவிஸ் கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுட்டு தன்னுடைய ஓய்வு வந்து அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி இருக்கிறாரையா, கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா கேரளம் வந்து வர இருக்கிறார். ஓகேங்களா, அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச நடப்பு ரீதியிலான கால்பந்து ஆட்டத்தில் விளையாடுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளத்துக்கு வர இருக்கிறார். ரஃபேல் நடால் எந்த விளையாட்டுடன் தொடர்புன்னு கேட்டுருவாருங்க, டென்னிஸ் விளையாட்டு வீரர். ஓகேங்களா,
இவருடைய சாதனைகள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. நீங்கள் உங்களோட ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த இது வந்து கட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் படிச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குரூப் 2 இருந்தாலும் சரி குரூப் 1 இருந்தாலும் சரி, சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றி கேட்கும்போது இவங்களை பற்றி கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால் இந்த பேஜ் வந்து கட் பண்ணி கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க படிச்சுக்கோங்க. அடுத்து நீதி கட்சி உருவான தினம் நவம்பர் 20 நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சிலாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொன்மையான சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து பார்த்திங்கன்னா 1926ஆம் ஆண்டு கண்டுபிடித்து உலகத்துக்கு சொன்னது யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா? அவருடைய கண்டுபிடிக்கப்பட்டு 100 ஆண்டு ஆகுது. ஓகேங்களா? இப்போ 2024 இருக்கும் இல்லையா? 100 ஆண்டு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் திராவிட மொழி அப்படின்ற கருத்தை வந்து முதல்ல முன் வச்சது ஏன்னா 1856 ராபர்ட் கால்டுவெல். ஓகேங்களா? இவர் தமிழ் புக்லேயே இருக்குதெல்லாம் நீங்கள் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி அதிகமாக கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பேஜ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக நம்ம லான்ச் பண்ணி 2 டெஸ்ட் பேட்சோட ஷெடியூலையும் படித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெடியூலை படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம கரெக்டாக படிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எந்தெந்த டெஸ்ட்டு கரெக்டாக அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்தியன் டெஸ்ட் பேஜில் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்குது. அது வந்து பேசிக்காக பிகினிங்காக இல்லை வந்து ரொம்ப லோ மார்க்காக எடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓவராலில் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த லத்தி டெஸ்ட் பேஜே போதுமானது. ஓகேங்களா? லத்தி டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலில் வெளியே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லைட்டாக பூஸ்டப் கொடுத்தா போதும், இன்னும் தெளிவாக படிக்கணுங்கிறது வந்து லத்தி டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கோம். விருப்பம் இருக்கவங்க நீங்கள் எந்த டெஸ்ட் பேஜில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அகாடமியோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அகாடமியோட ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.